வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வேளையில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, துஷரா விஜயன், விஷால், அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி, இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற, விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்கிற படமான மகுடம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மகுடம் இந்த படத்தோட கதையை பற்றி நாம் சொல்லணும்னா, இந்த படத்தில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறாப்புல. இவரோட ஒய்ஃபு தான் வந்து பார்த்தீங்கன்னா துஷரா விஜயன். இவங்களுக்கு கல்யாணம் குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு கார் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. கார் வாங்கினதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது, இதுக்கப்புறம் இந்த கதை எப்படியெல்லாம் நகர்ந்தது, அந்த சரக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் முக்கியமாக கள்ளக்கடத்தல் படம் பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கனாலே அது ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷனு, ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கதை, ஒரு லிங்க் அப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா, இந்த படத்தில் அவர் எடுக்கிற இந்த கேரக்டர் விஷாலுக்கு அவருக்கு திரைக்கதை இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷனில் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது என்னை பொறுத்த அளவு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த கள்ளக்கடத்தல் பண்ணுற ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு பொருளை கடத்தல் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலத்தில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதை வச்சு சின்ன ஒரு லைன் அப் வச்சு விஷால் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் விஷால் டைரக்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆஸ் வெல் டைரக்டராகவும் சரி, ஆஸ் ஒரு ஹீரோவும் சரி, ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து துஷரா விஜயன் அவங்க கொடுத்த ரோலை ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்க விஷால் அண்ட் துஷரா விஜயனுக்குள்ளே நடக்கிற அந்த காம்பினேஷன் ஆகட்டும், இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே நச்சிந்தி மச்சானே சாங் அது தேட்டர்லேயும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அது மட்டும் ரைஸ் ஆஃப் லிங்கா அந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் ஒரு எமோஷ்னலான சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எந்த சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் பண்ணுற மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்கவுங்க எடுத்த ரோல் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை விஷாலுக்கு இந்த டைரக்ட் பண்ணி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. விஷுவலி இந்த படம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் எங்கேஜிங்காகவும் இருக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கள்ளக்கடத்தல் பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்கல்ல, அது ரொம்ப நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கட்டியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கன் ஃபைட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் பிடிச்சிருந்தது. படத்தில் என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஓடுது. ஆனால் எனக்கு என்னவோ படம் வந்து ஒரு 4 மணி நேரத்தை தாண்டி ஓடுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டராக ட்ராக் பேக் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸை கட் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருந்தா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தரமான படம் வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பேக்ரவுண்டாகவே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிபியோட மியூசிக் தான். அவரோட மியூசிக் தான் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா செதற விட்டுட்டு இருக்கிறாப்புல இந்த வர படத்துலலாம். இதே மாதிரி அவர் பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலில் போயிடுவார் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது இல்லாமல் இந்த படத்தை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதே விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிவிபியோட மியூசிக்கல் இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோல்ட் அப் பண்ணி நிற்குது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் ஸ்டார் கொடுக்கணும்னா 5க்கு என்னை பொறுத்தவரையிலும் 3.7 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். விஷால் டைரக்ட் பண்ணி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கள்ளக்கடத்தல் பார்த்தீங்கன்னா படம்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.